एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किन्नु मही कृते निहत्य धार्तराष्ट्रान् का प्रीतिः स्याज्जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनस्याम माधव यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम् कथन्न ज्ञेयमस्माभिः पापादस्मान्निवर्तितुम् कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्माः सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नमधर्मो भिभवत्युतः अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः संकरो नरकायैव कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डो दकक्रियाः दोषैरेतैः कुलघ्नानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासो भवतीत्यनुशुश्रुम अहो बत महत्पापं कर्तुं व्यवसिता वयं यद्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताः श्लोकाనికి మీకు முடிச்சிருக்கோம். 46வது ஸ்லோகத்தில் போகலாம். यदीमामप्रतीकारमशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युस्तन्मे क्षेमतरं भवेत्. यदि இருந்தாலும் மாம நான் அப்பிரதீகாரம் எதிர்க்காமல் அசஸ்திரம் ஆயுதம் இல்லாமல் சஸ்திர ஆயுதம் பாணைய கையில் தார்த்தராஷ்டிரா பௌரவர் ரணே யுத்தத்தில் ஹன்யுகு கொல்லப்பட்டு தத் அது மே எனக்கு க்ஷேமதரம் நன்மை பயக்கும் பவேத் ஆகும். என்ன சொல்ற அர்ஜுனன்னா, நான் ஆயுதம் இல்லாமல் எதிர்க்காமல் கையில் ஆயுதம் உள்ள கௌரவர்களால் யுத்தத்தில் கொல்லப்பட்டாலும் அது எனக்கு நன்மை தான் பயக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். யதி மாமப்ரதீகாரம் மாமேல ஆகாத் கொடுத்து மப்ரதீகா தீகா ரெண்டுமே நடுவில் இருக்குகள். ரமசஸ்திரம் ரமசஸ்திரம் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். தீகாரம் அசஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரமசஸ்திரம் சஸ்திரபாணயஹ சஸ்திரம் இத்திர 3 இருக்கு. शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युस् धार्तराष्ट्रारणे हन्युस् அது அன்யு இல்ல, அர்த்தம் மாறிடும். हन्युस् तन्मेक्षे तन्तमिलराக மேக்ஷே மேமிலராக तन्मेक्षेम तरं भवेत्. तरं भवना இன்னும் भवेत्. यदि
प्रतीकारमशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युस्तन्मे क्षेमतरं भवेत्। यदि माम प्रतीकारं शस्त्रपाणय धार्तराष्ट्रान् हन्युस्तन्मे क्षेमतरं भवेत्. நான் இப்ப இந்த ரணத்தை விட்டுட்டு என்னோட சஸ்திரத்தை எல்லாம் விட்டுட்டு அவ என்ன தாக்கறச்ச நான் அவளை எதிர்த்தாக்காம இருந்தாலும் ஆனா அவ கையில சஸ்திரங்கள் இருக்கு. அந்த சஸ்திரம்னால எனக்கு என்னை கொன்னுட்டாலும் அது எனக்கு சேமம்தான் நடக்கும். ஏன்னா நான் என்னோட எந்த ஒரு இதோட வந்த வைராகத்தோட என்னோட குலம்ல இருக்கிறவாளையே கொலை பண்ணணும்னு நான் வந்தேன். இந்த கொலை பண்ணியிருந்தேன்னா எவ்வளவு பெரிய பாவம் எனக்கு கிடைச்சிருக்கும். குலக்ஷயம் நான் இருக்கும். இதெல்லாம் இந்த குலக்ஷயமாத்தினா எவ்வளவு பாப்பம் இந்த குலத்துல இருக்க ஸ்திரீகள் சங்கரம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடந்து எனக்கு பாவம் தான் கிடைக்கும். அதுக்கு நான் இந்த யுத்தமே பண்ணாம எனக்கு என்ன இந்த யுத்தத்துல எனக்கு என்னை கொலை பண்ணாலும் அது எனக்கு நன்மைதான் அப்படின்னு மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அர்ஜுனன் சொல்றார். இதோட அர்ஜுனன் தான் சொன்னதெல்லாம் அவருக்கு எவ்வளெல்லாம் தோன்றதோ என்னெல்லாம் வந்ததோ உடம்புல இருந்து என்னெல்லாம் பாக்குறோம், அதிர்ஷ்ட பலன்கள் என்ன திருஷ்ட பலன்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு தர்மத்தை பார்த்துட்டு தர்மத்தை நம்ம காக்கணுமே அப்படின்னு பார்த்துட்டு குலக்ஷயம் நடக்கும். குலக்ஷயம் நடந்தானா நம்ம ஸ்திரீக்கள்லாம் கஷ்டப்படுவா, குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவா, எல்லாருக்கும் நாசம் கிடைக்கும். அவளால நம்மளோட குலமே நாசமாயிடும். குலம் நாசமாயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம பித்திருக்களும் நாசமாயிடுவா. அப்புறம் நம்ம குலத்தவாரே நம்ம கொலை பண்ணானா நமக்கு காலங்காலமான நரக்கத்துல தான் உட்கார வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்ற இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பிரதீகாரமே பண்ணாம அது தாக்குதலுக்கு எதிர்த்தாக்கலே கொடுக்காம என் சஸ்திரங்கள்லாம் கீழே போட்டு இதோட எனக்கு ஒரு முக்தி கிடைச்சாலே என்னை கொலை பண்ணாலே இதுதான் எனக்கு எனக்கு நன்மை இதுதான் அப்படிங்கிறார். யாராவது இதெல்லாம் கேட்டான்னா நம்ம ஒரு ஒரு மூணாவது மனுஷனா இதெல்லாம் கேட்டோம்னா அர்ஜுன் சொல்றது தப்பே இல்லை அப்படின்னு தான் தோணும். அர்ஜுன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது பகவான் ஒரு கர்மங்கள் நம்ம நம்ம கர்மங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியாம அந்த ஒரு குழப்பத்துல இருந்தோம்னா நம்ம தர்மம் என்னன்னே தெரியாம நம்ம தர்மம் எப்படி பண்றோம், நம்ம பண்றது இல்ல, பகவான் நம்மளை அனுப்பிச்சிருக்கார், பகவானாலதான் நம்ம இதெல்லாம் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு இருந்தானா இது நம்ம அப்பதான் அர்ஜுனனுக்கு புரியும். அப்பதான் கடைசியில அர்ஜுனன் சொல்ற நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா त्वत्प्रसादान्मयाच्युत ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ. நீ என்ன சொல்றியோ கரிஷ்யே வச்சனம் வச்சனம் தவ. தவனா உன்னோட நீ நீ சொல்ற வச்சனம் என்ன அதெல்லாம் நான் கேட்கிறேன். கத சந்தேக என்னோட எல்லா சந்தேகங்களும் அந்த நஷ்டோ மோகம் என்னோட மோகம் என்னோட குழப்பம் எல்லாமே எல்லாமே அழிஞ்சிட்டு நீ என்ன என்னோட எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் கரைஞ்சிட்டு இப்ப நீ எனக்கு என்ன சொல்றியோ நான் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் வழிகாட்டிருக்காரு. பகவான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தான் இருக்காரு. எப்போவாது நிறுத்திருக்கலாம். கவலைப்படாதே அர்ஜுனா, எல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். உனக்கு என்ன மனசுல இருக்கோ எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். அப்புறம் நீ அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா நீ நிச்சயம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா இந்த யுத்தம் வராம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இந்த யுத்தம் வரதான் வரும். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கார். ऋतेऽपि त्वा न भविष्यन्ति सर्वे एव स्थिताः प्रत्यनीकेषु யோதாः. ரிதேபி நீ இல்லாமல் கூட பவிஷ்யத்துல ஏவ ஸ்திதா இந்த நடக்க போறது என்னன்னா பிரத்யனிகேஷு யோதா. இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற யோதர்கள்லாம் இருக்க போறது இல்ல அப்படின்னு எல்லாமே எல்லாமே இதெல்லாம் ப்ரீடிஸ்டைன்டு. இது நடக்க போறது இதுதான். நீ பண்றதுனால எல்லாம் மாறிட போறது இல்ல.
என்ன நடக்க போறதோ, இந்த யுத்தர்களை நான் என்னைக்கோ மறிச்சுட்டேன் அப்படின்னு வேற சொல்றாரு. நான் வந்து அவர் அந்த இந்த யோத்தாலாம் நீ பாக்குற அவளெல்லாம் நான் என்னைக்கோ அவளுக்கு நான் இறப்பு கொடுத்துட்டேன். நீ வந்து இப்ப பண்றது வந்து உன் கர்மம் அப்படின்னு பகவான் சொல்ற. இதெல்லாம் நடந்ததுதான், நடக்கும் அப்படின்னு பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் இந்த அர்ஜுனன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா போயிருக்கானா அதுக்காக நடக்காது அப்படின்னு இல்ல. So, அர்ஜுனன் இல்லாட்டா என்ன யுதிஷ்டர் வந்து பண்ணிருப்பார் இந்த காரியத்தை. பீமன் வந்து இந்த கௌரவர்கள்லாம் வதம் பண்ணுவேன்னு அவர் வந்து பிரதிஜை எடுத்திருக்காரு, அவர் பண்ணுவார். அவளும் பண்ணலைன்னா திரௌபதி சொல்லியிருக்கா, எல்லாருமே எனக்கு நடந்த மானபங்கக்கா என்னோட அப்பா இருக்கார், திரௌபதர் இருக்கார், என்னோட அஹ், மை என்னோட பிரதர் இருக்கார், திருஷ்டத்யும்ன இருக்கான், அப்புறம் என்னோட குழந்தைகள் இருக்கா, 5 குழந்தைகள் இருக்கா, அபிமன்யு இருக்கான், எல்லாரும் இந்த 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 கௌரவர்களை அழிக்காம விட மாட்டார். அவளே சொல்லிருக்க. மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகமே இருக்கு. यदि भीमार्जुनौ कृष्णकृपणौ सन्धिकामुकौ पिता मे योत्स्यते वृद्ध सह पुत्रैर्महारथैः पञ्च चैव महावीर्या पुत्रा मे मधुसूदन अभिमन्यु पुरस्कृत्य योत्स्यन्ते कुरुभिः सह. குரு வம்சத்தை எல்லாருமே சேர்ந்து அழிச்சிருவா. யாருன்னா பிதா, அப்புறம் அந்த பிதாவோட புத்திர, அவளும் மகாரதி, பஞ்ச சைவ என்னோட 5 குழந்தைகள், அபிமன்யு, எல்லாருமே இருக்கா. இவெல்லாம் மதுசூதன கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். எதி பீமார்ஜுனோ கிருஷ்ணன். இந்த பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு கிருப்பா வந்து அது இந்த யுத்தத்துல கலந்துக்காம இருந்தாலும் இவாள்லாம் இருக்கா. இவாள்லாம் இந்த யுத்தத்துல போராடி இந்த குரு வம்சத்தை அழிக்கதான் அழிப்பா அப்படின்னு சொல்லிருக்கா. சோ அர்ஜுனன் இல்லாம அர்ஜுனன் திரும்பி போனானா இந்த யுத்தம் நடக்காம இருக்குமா? நடக்கும். எது நடக்கிறது இருக்கோ அது நடக்கதா இருக்கும். ஆனா நம்ம நம்மளோட கர்மத்தை விட்டுட்டு கர்மம் பண்ணாம இருந்தோம்னா நம்மளே நம்ம வந்து கெடுத்துட்டு நமக்கு அடுத்த ஜென்மம் இன்னும் கெடுதலா பண்றதுக்கு தான் நம்ம வாய் பண்றோம். ஸோ நம்ம மனுஷாலா இருக்க மனுஷ பிறவி கிடைச்சது ரொம்ப பெரிய பிறவி. இதுல நமக்கு யோசிச்சு நமக்கு என்ன பண்ணணுங்கிறது நமக்கு புரியலாம். ஆனா புரியாம வேற எதையோ நினைச்சுட்டு இது மாயையை பார்த்துட்டு நம்ம மாயையில லயிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம கர்மங்கள் என்ன பண்றதுக்கு வந்திருக்கோமோ அதை பண்ணாம வேற ஏதோ பண்ணிட்டு இருப்போம். அதனால கிருஷ்ணர் வந்து இந்த ஹோல் இந்த பகவத்கீதையில முதல்ல உன் தர்மம் என்ன, உன்னோட எந்த கர்மம் நீ பண்றதுக்கு வந்திருக்க அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்றானோ அர்ஜுனன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இது வரைக்கும் அர்ஜுனன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் செத்தா கூட பரவாயில்ல, அதுவும் எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லாமே இருக்கார். கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கார். அர்ஜுனனுக்கு எல்லாம் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டட்டும், குழப்பம்லாம் வெளியில வரட்டும். அப்பதான் ஒருத்தருக்கு மனசுல இருந்து குழப்பம்லாம் வெளியில வந்தாதான் எல்லா குழப்பங்களுக்கும் நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா மிடில்லே சொல்லிட்டோம்னா அந்த அந்த இடத்துலயே அது சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆகாம கிருஷ்ணர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். சஞ்சய உவாச்ச एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरैः चापम् शोकसंविघ्नमानसः. एवं இவ்வாறு உக்த்வா கூறி அர்ஜுனர் சங்கியே ரணபூமியில் ரதோ ரதத்தின் உபஸ்த நடுவில் உபாவிஷத் உட்கார்ந்தான். விசிருஜ்ய ஒதுக்கி வைத்து சஷரம் அம்பு சாப்பம் வில்லு ஷோக சோகம் சௌவிக்ன கலக்கத்துடன் மானசக மனது இவ்வாறு ரணபூமியில் கூறிய பின் அர்ஜுனன் ரதத்தின் நடுவில் உட்கார்ந்தான். தன் வில்லும் அம்பும் ஒதுக்கி வைத்து அவன் மனது கலக்கமுடன் துக்கத்துடனும் உட்கார்ந்தான் அப்படின்னு சைஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன் சொல்ற. ஒவ்வொரு ஷானா பார்க்கலாம். சைஞ்சய உவாச்ச. சைஞ்சய ஞ ச மேல ஒரு ஆகாத் கொடுத்து சைஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா இக்கு இத்துவா இருக்கு. முக்த்வார்ஜுன சங்கியே
சங்கியே சங்கியே அது சங்கியே இல்ல சங்கியே ரதோபஸ்த ரதோபஸ்த உபாவிஷத் விசிருஜ்ய விசிருஜ்ய இல்ல விசிருஜ்ய ஸ்ரு மேல ராகத் போட்டு விசிருஜ்ய சஷரைஞ்சாபம் ஸ்லோக சம்விக்ன 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 சொல்றதுக்கு வேலை சம்விக்ன வி மேல ராகத் போட்டு விக்னமானசஹ श्लोकम् सञ्जय उवाच एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापम् शोकसंविघ्नमानसः இந்த மாதிரி அவர் சொல்ற இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த யுத்தத்துல நடக்க போறது குலக்ஷயத்தெல்லாம் பார்த்து தனக்கு நரக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு ஒரே வருத்தப்பட்டு இந்த யுத்தத்துல நான் கலந்துக்க போறல நான் என் சஸ்திரத்தை எல்லாம் கீழே போட்டு அவர் உட்கார்ந்துறார் இந்த ரத்தத்திலேயே. அவர் விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம், இந்த ரத்தத்தை ரணத்தை விட்டுட்டு நான் போறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. பட் அவர் போகாம ஸ்லோகத்துல அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு கூட எனக்கு நீ சொல்றது பிடிக்கல ஆனாலும் நான் அப்படின்னு இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து கேட்போம், என்னதான் சொல்றான்னு பாக்கலாமே அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் இருக்கும். நம்ம நினைக்கிறது தப்பா இருக்கலாமே அப்படி சொல்லிட்டு நம்ம உட்காருவோம். நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எது பிடிக்கிறதோ பிடிக்கல நீங்க உட்கார்ந்து தானே கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து என்னதான் நடக்குது, என்னதான் நடக்கலாம்னு பாக்குறது அப்படின்னு பாக்குறதுக்காக உட்காரு. ஏன்னா அவருக்கே ஒரு டவுட் இருக்கு, தனக்கு புரிஞ்சதெல்லாம் இவ்வளவு நான் சொல்லியிருக்கோம். நம்ம டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு பலன் இல்லைன்னு தெரிஞ்சிருத்து, இப்ப குலக்ஷேம்லாம் நடக்க போது எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவருக்கு மனசுல ஒரு சம்சயம் இருக்கு. அதனாலதான் அங்கேயே உட்காண்டுறாரு அதுல ரத்தத்துல. ஏன்னா அவருக்கு இப்போது கிருஷ்ணர் இதான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த கிருஷ்ணர் சொல்லி அவர் சொல்லதை நம்ம புரிஞ்சுட்டு இதுதான் பண்ணணும், அவர் நிர்தேசம் படி பண்ணா நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ரைட்டா தான் இருக்கும். இருந்தாலும் என் மனசுல ஒரு சம்சயம் வருது. சம்சயம் வந்துட்டு இந்த துக்கத்திலையும் தன்னோட சஸ்திரத்தை எல்லாம் கீழே போட்டு உட்காந்துடுறார். ஏன்னா இந்த அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப எப்படி போனார் அவர் வந்து எல்லாமே நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன், எனக்கு ரத்தத்தை இழுத்துன்னு போ அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட ஒரு அகங்காரத்தோடயும் போனார். அவருக்கு வந்து இப்ப வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஸ்லோகமும் வந்து அவர் கீழே உட்காந்துறாரு. ஏன்னா அவருக்கு வந்து யார் கைத்தாப்புல நிக்கிறது, துரோணர் பீஷ்மருக்கு எல்லாம் கைத்தாப்புல நின்று பக்கத்துல இருக்க எல்லாமே நம்ம குலம் அப்படின்னு பார்த்தோன்னே இந்த குலம் மேல ஒரு பாசம் வருது. அந்த பாசத்தினாலதான் இந்த மாதிரி அவர் குழம்பி இந்த மாதிரி ஒரு வருத்தத்துல உட்காந்துருக்கார். அது அவருக்கும் எங்கேயோ அந்த சம்சயம் இருக்கு. அதனாலதான் அவர் அங்கேயே எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துருவார். இதோட அத்தியாயம் 1 முடியறது. எல்லா அத்தியாயம் முடியறச்சு ஒரு புஷ்பிகா இருக்கும். புஷ்பிகா வந்து அந்த ஒரு இம்ப்ரிண்ட் மாதிரி ஒரு புத்தகத்துல சாப்டருக்கெல்லாம் முடிஞ்சப்ப அதோட ஒரு இம்ப்ரிண்ட் இருக்கும், யார் எழுதுனா யார் சொன்னா என்ன அது அப்படின்னு. அது மாதிரி புஷ்பிகா. இந்த முதல் அத்தியாயத்தில் புஷ்பிகா. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अर्जुनविषादयोगो नाम प्रथमोऽध्यायः। ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இதுல இருந்து எல்லாரும் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். எங்க நிறுத்தினோம்னா எல்லா ஆகாசம் நல்லா வரும்னா கீதாசு அங்க நிறுத்திட்டு சம்வாதே வரைக்கும் சேர்த்து சொன்னேன்னா எல்லா ஆகாசம் கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படி சொல்லலாம். ஸோ ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் தீ மேல ஒரு ஆகாது இருக்குல்ல, ஸ்ரீமத் பகவத்கீதாசு அந்த நேரத்துல இந்த மத் ம மேல ஒரு ஆகாத்தும் வத் வ மேல ஒரு ஆகாத்தும் சேர்ந்து எல்லா ஆகாத்தும் அங்க வந்து நின்றுடும். அதுக்கப்புறம்
उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे சொன்னீங்கன்னா உபனிஷத்சு ஷ மேல ராகத்திற்கு, சுப்ரம்ம அந்த சு மேல ராகத்திற்கு, வித்யா வி மேல ராகத்திற்கு, சாஸ்திரே ஸ்ரீ ஸ்ரீ இருக்கு, ரே ரே மேல ராகத்திற்கு. ஸோ எல்லா ஆகாத்தும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे சொல்லிட்டு அர்ஜுன ரஃபா இருக்கு. விஷாத விஷாதம் இல்ல விஷாத விஷாதயோகோ நாம பிரதமோऽध्यायः நாம மேல ராகத்துக்கு பிரதமோऽध्यायः சொல்லணும். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अर्जुनविषादयोगो नाम प्रथमोऽध्यायः. ॐ श्रीकृष्णार्पणमस्तु. ॐ तत्सत् इति. ॐ तत्सत् மூணுமே பகவானை குறிக்கிறது. மூணுமே பகவானோட வார்த்தைகள். இன்னொரு அத்தியாயத்துல சொல்லிக்க ஓம் தத்சதிதி நிர்தேஷோ பிரம்மண த்ரிவித ஸ்மிருத பிரம்மணாஸ்தேன வேதாஷ்ட யஜ்ஞாஷ்ட வேதா புரா. நம்ம யஜ்ஞம் எல்லாம் பண்றதுக்கு எதெல்லாம் பண்றோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே எதெல்லாம் தப்பு பண்றோமோ நம்ம இந்த பண்ற யாகங்கள்ல தப்பங்கள்ல எல்லாத்தையும் எந்த மாதிரி ஒரு தப்புகள் நடந்தாலும் அதெல்லாம், ஆனா அதுக்காக நம்ம எப்படி நமக்கு நிர்தேசம் பண்ணிருக்கோ அது மாதிரி பண்ணிதான் ஆகணும். ஆனா அந்த பண்றச்சே ஏதாவது தப்பு வந்துன்னா அந்த ஓம் தத்சத் சொன்னா அதோட அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஸோ ஓம் தத்சத் நம்ம படிக்கிறோம், டெய்லி கீதை படிக்கிறோம். நான் கூட மிஸ்டேக் பண்றேன், நீங்க கூட மிஸ்டேக் பண்றேன், தப்பு சொல்றோம். ஆனா எப்படி சொல்லணுமோ நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்றதுனால அதுக்கப்புறம் இந்த ஓம் தத்சத் சொன்னோம்னா அந்த நம்ம பண்ண தப்புக்களுக்கெல்லாம் கரைஞ்சு போய் நம்ம எதுக்காக சொல்லியிருப்போமோ அதோட பலன் நமக்கு கிடைக்கும். அப்படின்னால்தான் ஓம் தத்சத் இதி இவ்வாறு நிர்தேஷம் சொல்லியிருக்கார். சார் நான் 47ல ஒரே ஒரு டவுட் சார்.